இன்றைய முக்கிய செய்தி. செல்வ மகள் சேமிப்பு திட்டத்தில் வட்டி பலனை இழக்காமல் இருக்க பெற்றோர் தவிர்க்க வேண்டிய 5 தவறுகள். அது என்னென்ன என்பதை இங்கே பார்ப்போம். நீங்க மறக்காம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. செல்வ மகள் சேமிப்பு திட்டம் என்பது இந்தியாவில் பெண் குழந்தைகளின் கல்வி மற்றும் திருமண செலவுகளுக்காக மத்திய அரசால் 8.2% வட்டியுடன் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. அந்த வகையில் மேலும் இதற்காக விரிவுபடுத்தும் நோக்கில் அனைத்து பள்ளிகளிலும் நேரடியாக சிறப்பு முகாம்களை நடத்த தபால் துறை தற்போது புதிய சிறப்பு முயற்சியை மேற்கொண்டு உள்ளது. அதை பற்றிய தகவல் ஒன்று தற்போது வெளியாகி உள்ளது. நீங்க மறக்காம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு பாருங்க. இந்தியாவில் பெண் குழந்தைகளில் கல்வி மற்றும் திருமண செலவுகளுக்காக மத்திய அரசால் 8.2% வட்டியுடன் செயல்படுத்தப்பட்டு வரும் மிக சிறந்த சிறு சேமிப்பு திட்டம்தான் சுகன்யா சம்ருதி யோஜனா ஆகும். இதனை தமிழ்நாட்டில் செல்வ மகள் சேமிப்பு திட்டம் என்று பரவலாக அளிக்கிறார்கள். இந்த செல்வ மகள் சேமிப்பு திட்டத்தில் என்னென்ன பலன்கள் இருக்கிறது, பெற்றோர்கள் தவிர்க்க வேண்டிய மிக முக்கியமான தவறுகள் என்னென்ன என்பதை இங்கே பார்ப்போம். இந்த திட்டம் பெண் குழந்தைகளின் எதிர்கால சேமிப்புகளுக்கு உதவுவதால் கோடிக்கணக்கான பெற்றோர் இதில் ஆர்வமுடன் முதலீடு செய்து வருகின்றன. இதனாலும் பெற்றோர் தங்களுக்கு தெரியாமல் செய்யும் சில சின்ன தவறுகளால் முதிர்வு காலத்தில் கிடைக்க வேண்டிய வட்டி பலனில் ஒரு பகுதியை இழக்க நேரிடலாம். கூட்டு வட்டியின் முழு பலனையும் பெற்று பெண் குழந்தைகளின் எதிர்காலத்திற்கு உதவும் வகையில் பெற்றோர் சில முக்கியமான தவறுகளை கட்டாயம் தவிர்த்து விட வேண்டும். இந்த திட்டத்தின் பலன்கள் என்னென்ன என்பதை இங்கே பார்ப்போம். நீங்க மறக்காம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. முக்கியமாக இந்த திட்டத்தில் வட்டியானது ஒவ்வொரு மாதமும் 5ஆம் தேதிக்கும் அந்த மாதத்தின் கடைசி நாளுக்கும் கிடைப்பட்ட காலத்தில் கணக்கில் இருக்கும் மிக குறைந்த இருப்பின் அடிப்படையில் கணக்கிடப்படுகிறது. அதனால் பெற்றோர் ஒவ்வொரு மாதமும் 5ஆம் தேதிக்கு முன்பாகவே பணத்தை செலுத்த வேண்டும். இதில் 5ஆம் தேதிக்கு பிறகு செலுத்தப்படும் தொகைக்கு அந்த மாதத்திற்கான வட்டி கிடையாது. அது மட்டுமில்லாமல் பெண் குழந்தை பிறந்ததுமே கணக்கை தொடங்காமல் தாமதிப்பது, ஆண்டுக்கு குறைஞ்சபட்ச தொகையான 250 ரூபாயை கூட செலுத்தாமல் கணக்கை முடக்க விடுவது, அவசர தேவையின்றி முன்கூட்டியே பணத்தை எடுப்பது, தபால் நிலையத்திலோ வங்கியிலோ தங்களின் முகவரி செல்போன் நம்பர்களை புதுப்பிக்காமல் விடுவது போன்ற தவறுகளை பெற்றோர் எக்காரணம் கொண்டும் செய்யக்கூடாது. மேற்கண்ட தவறுகளை சரி செய்து முறையாக முதலீடு செய்வதன் மூலம் பெண் குழந்தைகளின் எதிர்கால தேவைகளுக்கான சேமிப்பு வலுப்படுத்த முடியும். அதே சமயம் முதலில் தேதியில் பெற்றோர் செய்யும் தவறு, அதாவது இப்படிப்பட்ட சூழலில் இந்த திட்டத்தை மேலும் விரிவுபடுத்தும் நோக்கில் இன்னும் விடுபட்ட அனைத்து பெண் குழந்தைகளுக்கும் இதில் சேர்க்க தபால் துறை இப்போது ஒரு மிகப்பெரிய புதிய சிறப்பு முயற்சியை மேற்கொண்டுள்ளது. அதாவது பெற்றோர்கள் தபால் நிலையங்களுக்கு அலைவதை தவிர்க்கும் வகையிலும் விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையிலும் அனைத்து பள்ளிகளிலேயே நேரடியாக சிறப்பு முகாம்களை நடத்த தபால் துறை உயர் அதிகாரிகள் திட்டமிட்டுள்ளார்கள். அதே சமயம் நடப்பு நிதியாண்டுக்கான பள்ளி கல்வி திட்டம் தற்போது தொடங்கியுள்ளதை முன்னிட்டு வரும் மாதங்களில் பள்ளிகளில் இந்த முகாம்களை நடத்தி மாணவிகளை சேர்க்க இருக்கிறார்களாம். இந்த திட்டத்தின் கீழ் கணக்கு தொடங்கும் போது பெண் குழந்தை இந்திய குடியுரிமை பெற்றிருக்க வேண்டும் என்பதும், ஒரு குடும்பத்தில் அதிகபட்சமாக 2 பெண் குழந்தைகளுக்கு மட்டுமே கணக்கு தொடங்க முடியும் என்பதும் குறிப்பிடத்தக்க விதிகளாகும். அதே சமயம் செல்வ மகள் திட்டத்தின் கீழ் நாடு முழுவதும் 3.92 கோடிக்கும் அதிகபட்சமான கணக்குகள்
தொடங்கப்பட்டு ரூபாய் 2.59 லட்சம் கோடிக்கு மேல் சேமிக்கப்பட்டுள்ள நிலையில் தேசிய அளவில் தமிழ்நாடு மிகப்பெரிய முன்னணியில் உள்ளது. இதனால் தமிழகத்தில் மட்டும் இதுவரை 38,90,666 கணக்குகள் தொடங்கப்பட்டு ரூபாய் 31,211 கோடியே 29 லட்சம் சேமிக்கப்பட்டுள்ளது. இதில் சென்னையில் பங்களிப்பு மட்டுமே 11.3 லட்சம் கணக்குகளாகும். அதே சமயம் உத்தரப்பிரதேசம், தமிழ்நாடு, கர்நாடகா, மகாராஷ்டிரா, மத்திய பிரதேசம் மற்றும் ஆந்திரா ஆகிய மாநிலங்கள் இந்த சேமிப்பு திட்டத்தில் அகில இந்திய அளவில் முன்னிலை வகிப்பதாக தபால் துறை புள்ளி விவரங்கள் தெரிவிக்கின்றன. அதே சமயம் இதற்காக தபால் துறையின் இந்த பள்ளி முகாம் முயற்சி பொறுத்தவரை ஏழை எளிய குடும்பங்களை சேர்ந்த பள்ளி மாணவிகளின் கல்வி மற்றும் எதிர்கால பாதுகாப்பிற்கு பயனுள்ளதாக இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறார்கள். நீங்கள் மறக்காமல் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு தெரியப்படுத்தவும் இந்த வீடியோவை கண்டிப்பாக ஷேர் பண்ணிக்கோங்க. அவங்களும் இந்த வீடியோ பார்த்து பயன்பெற்று கொள்ளட்டும். சரி, இந்த செய்தியை பற்றி சுருக்கமாக பார்ப்போம். இந்த செல்வமகள் சேமிப்பு திட்டத்தை பொறுத்தவரை மத்திய அரசால் 8.2% வட்டியுடன் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. இந்த திட்டத்தின் பெயர் சுகன்யா சம்ருதி யோஜனா ஆகும். அதே சமயம் இந்த செல்வமகள் சேமிப்பு திட்டத்தை பொறுத்தவரை கூட்டு வங்கியின் முழு பலனையும் பெற்று பெண் குழந்தைகளின் எதிர்காலத்திற்கு இந்த பணமானது உதவியாக இருக்கும். மாதந்தோறும் 5ஆம் தேதிக்குள் அந்த மாதத்தின் கடைசி நாளுக்கும் இடைப்பட்ட காலத்தின் கணக்கில் இருக்கும் மிக குறைந்த இருப்பின் அடிப்படையில் கணக்கிடப்படும். அதே சமயம் இதற்கு ஆண்டுக்கு குறைந்தபட்ச தொகையாக 250. இதில் பெண் குழந்தைகள் அனைவருமே இந்த திட்டத்தில் பங்கேற்று உங்கள் பணத்தை சேமிக்கலாம். அதே சமயம் செல்வமகள் திட்டத்தின் கீழ் நாடு முழுவதும் உள்ள 3.92 கோடிக்கும் அதிகமான கணக்குகள் தொடங்கப்பட்டுள்ளது. இதில் 2.59 லட்சம் கோடிக்கும் மேல் சேமிக்கப்பட்டுள்ளன. ஆகையால் இனி அடுத்த வரக்கூடிய நாட்களில் மிகப்பெரிய எதிர்பார்ப்பு காத்திருக்கிறது. இந்த செல்வமகள் சேமிப்பு திட்டத்தில் தமிழகத்தில் மட்டுமே இதற்கு 38,966 கணக்குகள் தொடங்கப்பட்டுள்ளது. அதே சமயம் இதில் 31,211 கோடியே 29 லட்சம் சேமிக்கப்பட்டுள்ளது. சென்னையை பொறுத்தவரை பங்களிப்பு மட்டுமே 11.3 லட்சம் கணக்கிடலாம். மறக்காம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்து பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போதான் நம்ம போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு ரெகுலராக காமிக்கும். அதே சமயம் இந்த செய்தியை பற்றி நீங்கள் என்ன சொல்கிறீங்கிறத கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் கமெண்ட் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு தெரியப்படுத்தவும் இந்த வீடியோவை கண்டிப்பாக ஷேர் பண்ணிக்கோங்க. அவங்களும் இந்த வீடியோ பார்த்து பயன்பெற்று கொள்ளட்டும். நன்றி, வணக்கம்.